Taste the Daily. தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை அரசு மருத்துவமனை அருகில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அரூர் அதிமுக எம்எல்ஏ திறந்து வைத்தார். தீர்த்தமலை அரசு மருத்துவமனை அருகில் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணி முடிவடைந்த நிலையில் அரூர் அதிமுக எம்எல்ஏ வே சம்பத்குமார் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் ஆர் பசுபதி, முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் பொன்மலர், ஒன்றிய குழு உறுப்பினர் புஷ்பலதா ரவிக்குமார், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் திமுக கவுன்சிலர்களால் தாக்கப்பட்ட அதிமுகவை சேர்ந்த மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் யாதவ மூர்த்தி மற்றும் கவுன்சிலர் சசிகலா ஆகியோரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மாநகராட்சி கூட்டத்தில் டெண்டர் முறைகேடு குறித்து கேள்வி எழுப்பிய மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் யாதவ மூர்த்தி மற்றும் கவுன்சிலர் சசிகலா மீது திமுக கவுன்சிலர்கள் தாக்குதல் நடத்தினர். இதில் காயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இருவரையும் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி, வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து மற்றும் பாஜக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு மாநில தலைவர் கோபிநாத் ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். அரியலூர் மாவட்ட கரும்பு விவசாயிகளுக்கு வங்கிகள் கடன் மற்றும் இழப்பீடு தொகை வழங்குவதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய கரும்பு விவசாயிகள், கடன் மற்றும் இன்சூரன்ஸ் இழப்பீடு தொகையை வங்கிகள் மட்டுமல்லாது அரசின் கூட்டுறவு வங்கிகளும் வழங்குவதில்லை என குற்றம் சாட்டினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் இதே நிலை நீடித்தால் விவசாயத்தை கைவிட்டு வேறு இடம் பெயர்ந்து செல்ல வேண்டிய சூழல் உருவாகும் என கரும்பு விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சேலம் அருகே காவல்துறையினர் ஒத்துழைப்போடு 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடப்பதாக குறைதீர் கூட்டத்தில் விவசாயி குற்றம் சாட்டினார். விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் வருவாய் அலுவலர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய விவசாயி பெரியண்ணன், ஊனத்தூர் பகுதியில் சந்து கடைகளில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடப்பதாகவும் இதற்கு உடந்தையாக காவல்துறை இருப்பதாகவும் புகார் தெரிவித்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ஏவல் துறையாக மாறி சட்டவிரோதமாக செயல்படுவதற்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தலைவாசல் போலீஸ் லிமிட்டில் ஊனத்தூர் கிராமத்தில் டாஸ்மார்க் இல்லாமல் தனிநபர்கள் வந்து சந்து கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் அனுமதியோடு நடந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து அந்த கடையை அகற்ற பண்ணுங்க.